Good morning, good afternoon, and good evening. Welcome to Codex Prime Arena. இன்னைக்கு நம்ம ஜாவால பார்க்க போகிறது டேட்டா டைப்ஸ் பத்தி. ப்ரீவியஸ் வீடியோல வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோல டேட்டா டைப்ஸை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகே, டேட்டா டைப்பை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்று ஆப்ஜெக்ட் டேட்டா டைப். ஓகே, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், பூலியன் அண்ட் கேரக்டர். Object data typeல string, array and class object. Okay. Primitive data typeல மோஸ்டா இது எல்லாமே நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு இன்டீஜரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸப்ட் பூலியன் அண்ட் கேரக்டர். ஓகே, ஜாவால மோஸ்ட் காமனா இன்ட்டை தான் நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ப்ரீவியஸ் வீடியோல கூட நம்ம இன்ட் தான் வந்து யூஸ் பண்ணிருப்போம் நியூமரிக்கல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. பைட், ஷார்ட், லாங்லாம் நம்ம வந்து ஏன் யூஸ் பண்ணல? அதோட இந்த பைட், ஷார்ட், லாங்குக்கான பர்பஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, கீ டிஃபரன்ஸ் என்ன? கீ டிஃபரன்ஸ் இருக்கு இன்ட்டுக்கும் அந்த மற்ற 3 டைப்ஸ்க்கும்? ரேஞ்ச் அண்ட் மெமரி ஸ்பேஸ் மேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல இருக்க இந்த பைட், ஷார்ட், இன்ட், லாங் எல்லாத்துக்குமே ஒரு ரேஞ்ச் லிமிட் இருக்கு. அப்ப ஒன்னும் டிஃப்ரெண்டா மெமரி ஆக்குபை பண்ணும் அந்த டைப்புக்கு ஏத்த மாதிரி. இந்த எக்ஸாம்பிள்ல when you declare int a equal to 10 it takes 4 bytes of memory. ஓகேவா? நீங்க int யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணீங்கன்னா அது மெமரியில 4 bytes வந்து எடுத்துக்கும். at the same time when you declare long a equal to 10 it takes 8 bytes of memory. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஓகே, இது என்ன அப்படி பெரிய டிஃபரன்ஸ் வந்து மேக் பண்ண முடியும்? இந்த 4 bytes and 8 bytes வந்து ஏன் வந்து இன்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணாம ஏன் லாங் யூஸ் பண்ணணும்? ஏன் பைட் யூஸ் பண்ணணும்? ஏன் ஷார்ட் யூஸ் பண்ணணும்? வெல், இந்த 2 டயக்ராமை பாருங்க. இது வந்து மெமரி ஸ்பேஸ், இதுவும் ஒரு மெமரி ஸ்பேஸ் தான். ஓகேவா? இங்க வந்து இந்த மெமரி ஸ்பேஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கொடுத்த மெமரி ஸ்பேஸ்க்கான ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இந்த வேல்யூ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிச்சு. பட் இந்த இடத்துல பெரிய மெமரி ஸ்பேஸ்க்குள்ள சின்னதாக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதனால என்ன டிஃபரன்ஸ்? வெல், இந்த இடத்துல மெமரி ஸ்பேஸை இது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்குது. இந்த இடத்துல இது யூட்டிலைஸ் பண்ணிக்காம இருக்கிற மெமரி ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணிக்குது. இதுதான் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ். ஓகே, ஈவன் தோ நம்ம வந்து எதை வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணோம்னா இன்ட்டை வந்து நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் தி சினாரியோஸ்க்கு. பிகாஸ் இன்ட்டே வந்து போதும். ஸோ ஏன்னா இன்ட்டால இந்த அளவுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இந்த ரேஞ்சில். பைட் அண்ட் ஷார்ட் யூஸ் பண்ணுறது மூலியமா இன்ட்டை விட கம்மியான ரேஞ்சில் வந்து நம்பர்ஸ் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். லாங் இது வந்து ஸ்பெஷல் கேஸ் மாதிரி. இந்த அளவுக்கு டிஜிட்ஸை விட நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணுன்ற டைமில் மட்டும் லாங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கேசஸ் வந்து ரேர் தான், ரொம்ப அக்கறை வருது. ஸோ நம்ம வந்து ஏன் இப்போ காமனாக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்ட்டை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், பூலியன், கேரக்டர் இது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோடிங்ல வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அது உள்ள நம்ம வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அது என்ன வேரியபிள்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டிக்ளேர் பண்ணணும். என்ன டேட்டா டைப்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பண்ண போகிறது பைட். ஓகேவா? ஸோ பைட்னு ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். பைட் ஸ்பேஸ் அந்த வேரியபிளோட நேம். ஓகேவா? வேரியபிள் இல்லைன்னா அது கண்டெய்னர்னு சொல்லலாம். ஏன்னா அது உள்ளதான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அந்த கண்டெய்னர் நேம் சும்மா ஏன்னு கொடுத்துப்போம். ஓகேவா? ஈக்குவல் டு ஒரு சின்ன நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ஓகேவா, ஒரு 3 டிஜிட் நம்பர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 2 டிஜிட் இதை மாதிரி ஒரு கம்மியான டிஜிட் உள்ள நம்பர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வந்து பைட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் பைட் நம்ம யூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் அது வந்து இன்ட்டை விட கம்மியான அளவு ஸ்பேஸை வந்து அது வந்து ஆக்குபை பண்ணும். அதனால தான் நம்ம வந்து பைட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இன்ட் கூட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஜாவால மோஸ்ட்டாக நம்ம வந்து இன்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல 12ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். எப்பயுமே அட் தி எண்ட் வந்து செமிகோலன் வைக்க மறக்கவே கூடாது ஜாவால. நெக்ஸ்ட் இதை வந்து இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அட் தி எண்ட் செமிகோலன் வச்சு இப்போ இதை ரன் பண்ணலாம். நமக்கு 12ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து வரும். இது வந்து பைட். நெக்ஸ்ட் இதுவே ஷார்ட்.
ஷார்ட் எதுவும் இல்லை, பைட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஜிட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பைட்டோட ரேஞ்சை விட ஷார்ட்டோட ரேஞ்ச் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். ஸோ இதை ரிட்டர்ன் ரன் பண்ணலாம். 1267 இதை இப்போ ரன் பண்ணா இது வந்து எனக்கு வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் காமனாக ஜாவாவில் யூஸ் பண்ணுற டேட்டா டைப் இன்ட். இதுதான் வந்து ஜாவாவில் எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக காமனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரேஞ்ச் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். இதுதான் வந்து இன்ட்டோட ரேஞ்ச். அப் டு உங்களால் 10 டிஜிட்ஸ் வரைக்கும் இன்ட்ல வந்து உங்களால் நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல இன்ட்ல வந்து ஒரு 10 டிஜிட் நம்பர் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, சரி 1 2 3 4 5 6 7 8 9 and 0. ஓகே, ரன் கொடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல இன்ட்ல வந்து ரன் ஆகுது. நெக்ஸ்ட், ஒருவேளை இதை விட நம்ம அதிகமாக நம்பர் கொடுத்தா லெட்ஸ் டெஸ்ட் தட். ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வார்னிங் வந்து வந்தது, இன்டீஜர் நம்பர் இஸ் டூ லார்ஜ். ஓகேவா? ஸோ அப்போ இதோட லிமிட் என்ன, இன்ட்டோட லிமிட் என்ன, நம்மளுக்கு வந்து 10 தான் வந்து இன்ட்டோட லிமிட். ஓகே, ஸோ இப்போ நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், ரேர் கேஸில் வந்து இந்த 10 டிஜிட்ஸை விட அதிகமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோன்னா அப்போ தான் வந்து இந்த லாங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், லாங். ஸோ இப்போ இங்கே 10 டிஜிட் ஆல்ரெடி இருக்கு, கூட எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு 4 டிஜிட் தரேன். ஆனால் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எரர் வந்து காமிக்குது, இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ்னு சொல்லிட்டு காமிக்குது. நான் ஒரு 4 டிஜிட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேவா? ஆனால் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, லாங்னு சொல்லிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்டை விட லாங்ல நம்மளால அதிகமான டிஜிட் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் ஏன் எனக்கு இந்த இடத்துல வந்து எரர் வந்து காமிக்குது? ஜாவாவை பொறுத்தவரை டிஃபால்ட்டா நீங்க வந்து இன்டிஜர் வேல்யூ நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா அது இன்ட்ன்ற டேட்டா டைப்ல தான் அது வந்து எடுத்துக்கும். ஓகேவா? சரி, இந்த எரர் வந்து ஏன் பைட்டுக்கும் ஷார்ட்டுக்கும் ஏன் காமிக்கல, லாங்குக்கு மட்டும் ஏன் காமிக்குது? ஏன்னா ரேஞ்ச் தான் இந்த இடத்துல வந்து விஷயமே. ஓகேவா? பைட்டும் ஷார்ட்டும் இன்ட்டோட ரேஞ்ச் வந்து கம்மி. ஓகேவா? அப்ப அது ரெண்டுமே வந்து இன்ட்டோட ரேஞ்சுக்கு உள்ளவே வந்து வந்துடும். ஆனா இந்த இடத்துல ஜாவா டிஃபால்ட்டா இன்ட் எடுத்துக்கிறப்ப இந்த லாங்னு நீங்க உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இந்த டிஜிட்ஸோட வேல்யூ இன்ட்டோட ரேஞ்சை வந்து தாண்டி போகுது. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த எரர் மெசேஜ் வந்து வந்திருக்கு, இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்னதான் பண்ணோம்னா இந்த டிஜிட்டோட எண்டில் எல்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து நீங்க ஆட் பண்ணணும். எல்னு ஆட் பண்ணிட்டா இந்த டிஜிட் வந்து டிஃபால்ட்லேருந்து லாங்குக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதாவது இன்டீஜர்லேருந்து இப்போ இந்த நம்பர் வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா லாங்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதை நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட் அண்ட் டபுள். ஓகே, இந்த மற்ற 4 டைப்புக்கும் இந்த 2 டைப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இது எல்லாமே ஹோல் நம்பர். நம்ம இவ்வளவு நேரம் சேவ் பண்ணது எல்லாமே ஹோல் நம்பர். ஓகேவா? ஃப்ளோட்டையும் டபுளையும் நம்ம வந்து டெசிமல் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்கு எதுக்கு 2 டைப் ஆஃப் டேட்டா? ஓகே, ஃப்ளோட் வந்து அதேதான், அதே மாதிரி தான் ரேஞ்ச் அண்ட் மெமரி ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துலயும் வந்து விஷயம். ஓகேவா? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் வரணும் அது வந்து ஃப்ளோட்லயும் டபுள்லயும் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே காமிச்சிடுறேன். ஃப்ளோட் இந்த ஹோல் நம்பரை எடுத்துட்டேன், ஒரு டெசிமல் நம்பர் 129.95. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம வந்து இது வந்து கொடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வந்து வருது. அதே எரர் தான், இன்காம்பேட்டபிள் டைப் பாசிபிள் லாஜிக் கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு ஃப்ளோட். டபுள்ல இருந்து என்னால ஃப்ளோட்டா மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இது வந்து சொல்லுது நம்ம கிட்ட. ஓகேவா? ஏன் இதால டபுள்ல இருந்து ஃப்ளோட்டா மாற்ற முடியல? நான் கொடுத்துருக்கிறதே ஃப்ளோட் தான் இந்த இடத்துல. நான் ஓகேவா, நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிருக்கிறதே ஃப்ளோட்னு சொல்லி தான் நான் இந்த இடத்துல வந்து டிக்ளேரே பண்ணிருக்கேன். இருந்தாலும் டபுள்ல இருந்து ஃப்ளோட்டா மாற்ற முடியலன்னு எனக்கு வந்து மெசேஜ் வந்து வருது, எரர் மெசேஜ் வந்து வருது. ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னனோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? எப்படி ஜாவா வந்து எந்த ஒரு இன்டிஜரை ஸ்டோர் பண்ணாலும் டிஃபால்ட்டா இன்ட்னு எடுத்துக்குதோ, இந்த மாதிரி டெசிமல் நம்பர்ஸை நீங்க ஸ்டோர் பண்ணாலும் ஜாவா டிஃபால்ட்டா அதை டபுள்னு தான் எடுத்துக்கும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இந்த இடத்துல பண்ண போகிறோம். போன டைம் இந்த இடத்துல நம்ம ஒரு இன்டிஜர் நம்பரை ஹோல் நம்பர் ஸ்டோர் பண்ணுறப்ப எப்படி நம்ம லாங்கில் வந்து இந்த டிஜிட்டோட எண்டில் எல்னு கொடுத்தோமோ
இந்த இடத்துல ஒரு டெசிமல் நம்பரான ஃப்ளோட்ல நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு இந்த டிஜிட்ஸோட எண்ட்ல எஃப்னு நம்ம வந்து தரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் வந்து சொல்றேன். ஓகே, ரன் பண்றேன். இந்த இடத்துல ரன் ஆயிடுச்சு. 129.95 சொல்லிட்டு ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் டெசிமல் வேல்யூஸ் தரேன்னா ஒரு 4 வேல்யூஸ் தரேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து வெறும் 5 டிஜிட்ஸ் தான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனா இந்த இடத்துல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? அப் டு 10 டிஜிட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு வச்சுப்போமே. ஆனா என்ன பண்ணிடுச்சு இந்த ஃப்ளோட், இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கரெக்டா நம்மளுக்கு 5 ஓட வந்து நிறுத்திடுச்சு. ஓகேவா? இதே விஷயத்த நம்ம இப்ப டபுள்ல பண்ணி பார்க்கலாம். டபுளுக்கு இந்த லாஸ்ட்ல இருக்க இந்த எஃப் வந்து தேவை கிடையாது. இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? போன டைம் நம்ம ஃப்ளோட்ல பிரிண்ட் பண்ணப்ப என்னாச்சு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெறும் 5 டிஜிட்ஸ் வந்து பிரிண்ட் ஆச்சு. ஆனா இந்த டைம் அங்க மேல எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவ்வளோ டிஜிட்ஸும் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இவ்வளவுதான் ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் நடுவில் இருக்க ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தோம் டேட்டா டைப்ல. நெக்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ அது வந்து கேரக்டர். ஓகேவா? கேரக்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு லெட்டரை வந்து சேவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு கேரக்டர். ஓகேவா? வேர்ட்ஸ்ல இருக்க அந்த சிங்கிளான லெட்டர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேரக்டர்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதையே நம்ம வந்து அந்த கேரக்டரை நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ற மாதிரி தான் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ஓகேவா? பட் தேட்ஸ் அ டிஃபரன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வந்து சேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி சேவ் பண்ணுவோம்? ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு கேரக்டர்ன்றதுனால ஒரே ஒரு சிங்கிள் லெட்டரை வந்து நம்ம தரப்போம். ஜின்னு சொல்லிட்டு நான் தரேன். இந்த இடத்துலயும் எனக்கு அதே எரர் மெசேஜ் தான் வருது. இன்கம்பேட்டபிள் டைப் ஸ்ட்ரிங் cannot be converted to character. ஓகேவா? ஸோ அப்ப இது வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணுவோமோ அந்த மெத்தட் டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு லெட்டரை வந்து தர்றது. ஆனா ஒரு கேரக்டர் எப்படி சேவ் பண்ணோம்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள வந்து சேவ் பண்ணும். சிங்கிள் கோட்ஸ்குள்ள நான் ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து என்டர் பண்றேன். ஓகேவா? என்டர் பண்றேன்னு தந்தனா அந்த சிங்கிள் கேரக்டர் மட்டும் இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கடைசியா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல பூலியன் வந்து பார்க்க போறோம். பூலியன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு விஷயம் இருக்கு இல்லனா இல்ல, எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் தான் நம்ம வந்து பூலியனை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பூலியன் வந்து எங்க யூஸ் ஆகும்னா கண்டிஷன்ஸ்ல வந்து யூஸ் ஆகும். அதான் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ்ல வந்து யூஸ் ஆகும். ஓகே, பூலியன்ல நம்மளால என்ன சேவ் பண்ண முடியும்னா ஸ்ட்ரிங்கும் கிடையாது, இன்டிஜரும் கிடையாது, ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் நம்மளால பூலியன்ல வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஒன்னு ட்ரூ, செகண்ட் ஒன் இன்னொன்று ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பூலியனை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல இஃப் எல்ஸ் பார்க்குறப்ப நம்ம வந்து இன்னும் கிளியரா பார்க்கலாம்.